தாவேகாவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேகாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கைகோர்த்துள்ள நிலையில் தற்போது காங்கிரஸ் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லுப்பிரந்தகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் மத்திய பாஜகவை கண்டித்தும் அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் மாவட்ட தலைநகர்களில் அதாவது வெள்ளிக்கிழமை 11 மணி அளவில் காங்கிரஸ் பிரிவின் சார்பாக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட தங்களை அனுமதி கேட்டுக்கொள்ள தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுவும் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சென்னை அண்ணா சாலை தாகாப்பூர் டவர் அருகில் உள்ள காலை 11 மணி அளவில் எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற இந்நாள் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர்கள், சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சர்க்கிள் வட்ட தலைவர்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள், பெருநகர சென்னை மாமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள், முன்னணி அமைப்புகள், துறைகள் மற்றும் பிரிவுகளின் தலைவர்கள், அதன் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்பார்கள் எனவும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என இந்த அறிக்கை வெளியிட்டும் மிக முக்கியத்துவமாக நேற்று காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியான நிலையில தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவான பல்வேறு நிகழ்வுகளை காங்கிரஸ் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது மிக முக்கியத்துவம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், இந்த ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் சார்பில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர்கள் தாவேகாவுடன் கைகோர்த்துக்கூடிய நிலையில் தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சொல்லப்படுது? குறிப்பாக குறித்தான அதிகபூர்வ தகவலை தாவேகா தரப்புல தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் மட்டுமே எனக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த கட்சி மட்டுமே ஆர்ப்பாடுகிறார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் அனைவருமே பங்கேற்க வேண்டும் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர் அனைவரும் பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர் புசி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ அல்லது ஆதவர்ஜனாவோ யாரும் 2ஆம் கட்ட தலைவர் பங்கேற்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கேற்ற போது இந்த ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். நௌசாத், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி தாவேகா என்டிஏ தரப்பில் பேசவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுவிட்டது, தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது. அந்த வகையில் தற்போது விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML இவர்களை மட்டுமே நம்பியிருக்கிறார்களா? வேற வாய்ப்புகள் என்ன, திட்டத்தை என்ன வைத்திருக்கிறார்கள் தாவேகா தரப்பில்? ஏனென்றால் காலையில் அவர்கள் முதலமைச்சர்களை சந்திக்கிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் தரப்பிலும் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர் தெரியப்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தரப்பில் வேற என்ன திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பா தாவேகாவை பொறுத்தவரைக்குமே வேற அடுத்த படியாக எந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் 2 இடதுசாரி கட்சிகளுடைய கூட்டணி வைத்தால் மட்டுமே அது நியாயமாக இருக்கும் என்பதே தாவேகா தரப்பில் பார்ப்பதாகும். ஏனென்றால் பாஜகவுக்கு எதிரான சூழலில் தான் விஜய் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி செல்வாரா என்ற கேள்வியும் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுக 2ஆக உடைத்து விட்டு CVS வருவாரா என்ற கேள்வியும் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்குமே 2 இடதுசாரி கட்சிகளும் மேலும் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிகள் என வரும்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என நம்புகிறார்கள். அந்த அடிப்பில் பார்க்கும்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிகளும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாளை மிக முக்கியமாக கூட்டாக அறிக்கை விடுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. நிபந்தனையுடன் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் வரிப்பணத்தையும் மக்கள் தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மை ஆட்சியை அமைப்பதற்காக மறு தேர்தல் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் நாங்கள் சேர்ந்து தாவேகா ஆதரவு தெரிவிப்போம் என்ற அடிப்படையில் அறிக்கை வெளியிடுவார்கள் என அவர்கள் தரப்பு தகவல் தெரிவிக்கிறார்கள். இருந்தபோது அதிகாரப்பூர்வமாக நாளை தகவல் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். The Chennai Silks in Mega Summer Sale.